அரைக்காசு அம்மன் ஆலயத்தில் ஒரே நேரத்தில் 108 அம்மன் பீடத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 108 அம்மன்களை நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸ்ரீ அரைக்காசு அம்மன் 108 அம்மன் பீடம் உள்ள போகிறோம். என்ன சிறப்புனா 108 அம்மனை ஒரே இடத்துல பார்க்கலாம். அரைக்காசு அம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடி, சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 108 அம்மன்களையும் பார்த்துடலாம். கண் திருஷ்டி கணபதி அவங்கள வணங்கிட்டு விஷுவலாகவே தெரிஞ்சுக்கலாம். நான் பேர் சொல்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன், அடுத்து மாங்காடு காமாட்சி அம்மன், அடுத்து காசி விஷாலாட்சி அம்மன், அடுத்து மேலூர் திருவுடை அம்மன், திருவொற்றியூர் வலிவுடை அம்மன், திருமுல்லவாயில் ஸ்ரீ கொடியுடை அம்மன், கோலூர் மூகாம்பிகை அம்மன், தஞ்சாவூர் உஜயினி அம்மன், அன்னை காயத்ரி அம்மன். கவனமா பாருங்க, எல்லா அம்மனையும் பார்த்துடலாம். ஈரோடு பண்ணாரி அம்மன், மங்களாம்பிகை அம்மன், பட்டீஸ்வரம் துர்கை அம்மன், விஷ்ணு துர்கை அம்மன், கதிரமங்கலம் வனதுர்கா அம்மன், துர்கை அம்மன், சிதம்பரம் காளி அம்மன், திருவாரூர் ஸ்ரீ ராஜ துர்கை அம்மன், விஜயவாடா கனகதுர்கை அம்மன். அடுத்து பாருங்க, உறையூர் ஜெயகாளி அம்மன், நாகை நெல்லுக்கடை மாரியம்மன், திண்டுக்கல் ராஜகாளி அம்மன், கன்னியாகுமரி குமரி அம்மன், ஈரோடு பெரிய மாரியம்மன், அறந்தாகி இந்து விட்டு காளியம்மன், சிறுவாச்சூர் மதுர காளியம்மன், கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன், கல்கட்டா காளியம்மன். கல்கட்டா காளியம்மன் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. நான் நிறைய செய்திகள்லாம் படிச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அபிதகுஜலாம்பாள் அம்மன், சென்னை கோலவெளி அம்மன், சக்கரத்துக்காவு பகவதி அம்மன், ராஜ மாதாங்கி அம்மன். இவங்க நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். குரங்கண்ணி முத்து மாலை அம்மன், கோவை தண்டுமாரியம்மன். தண்டுமாரியம்மன் தெரியும், இது கோவை தண்டுமாரியம்மன். திருநெல்வேலி முத்து பேச்சி அம்மன். நம்ம நிறைய கிராமங்கள்லாம் முத்து பேச்சின்னு பேர் சொல்லுவாங்க. அம்மனை பார்த்துருக்கோம். நெல்லை காந்திமதி அம்மன், திருவாரூர் கமலாம்பிகை அம்மன், வசியமுகி அம்மன், தாயமங்கலம் முத்துமாரி அம்மன், சந்தோஷி மாதா அம்மன், ராசிபுரம் வித்யா சுந்தரி அம்மன், தேவகுதை அம்மன், திருப்பதி வக்ரதேவி அம்மன், திருப்பதி வக்ரதேவி அம்மன், குலமுருத்தி சித்தலா தேவி அம்மன், பெரியபாளையம் பவானி அம்மன், திருவேற்காடு கருமாரி அம்மன். மேல இருக்காங்க, யோசனை பார்க்கலாம். ஒரு அம்மன் தான் கனகதாரா ஸ்ரீ லட்சுமி. வணங்கிக்கலாம். ஓகே, நமக்கு எப்படி கண்டினியூ பண்ணலாம். சூலூர்பேட்டை செங்காலா அம்மன், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன், சமயபுரம் மாரியம்மன், மரத்துறை காசையானி அம்மன். அடுத்து நீங்க பார்க்கலாம் மும்பை மும்பா தேவி அம்மன். மும்பை மும்பா தேவி அம்மன் அப்படியே புரியுது நமக்கு. அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் வணங்குற அம்மனை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம அம்மன் தான். புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன், இமயமலை வைஷ்ணவி தேவி அம்மன், பேரம்பாக்கம் செல்லாத்து அம்மன், முப்பந்தாள் இசக்கி அம்மன், பாஞ்சாலக்குறிச்சி ஜக்கம்மா அம்மன், புவனகிரி பூங்காவனத்து அம்மன். அடுத்து பாத்தீங்கன்னா திருமையச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மன், திருச்செந்தூர் பத்மாவதி அம்மன், சேலம் அனுதல மாரியம்மன், செங்கை நாகாத்து அம்மன், மலேசியா மகாகாளி அம்மன், புதுக்கோட்டை அரியநாச்சி அம்மன், கல்கத்தா ஆயிரம் கைகளி அம்மன், பாளையங்கோட்டை ஆயிரத்து அம்மன், ஒட்டப்பிடாரம் உலகதேஸ்வரி அம்மன். நீங்க பார்க்கலாம், திருநெல்வேலி பேராசு செல்லியம்மன், ஸ்ரீ சக்கரதேவி அம்மன், அடுத்து அருப்புக்கோட்டை சௌதேஸ்வரி அம்மன், அடுத்து திருவண்ணைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன், அடுத்து பாத்தீங்கன்னா திருக்கரையூர் ரொம்ப ஃபேமஸ் அபிராமி அம்மன், திருவொற்றியூர் பகப்பிரியாள் அம்மன், அடுத்து தஞ்சாவூர்
புன்னையநல்லூர் மாரியம்மன், கண்டனூர் செல்லையம்மன், நாங்குநேரி உலகநாயகி அம்மன், திருமுலவாயல் பச்சையம்மன், படவேடு ரேணுகாம்பல் அம்மன், வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், காளஹஸ்தி ஞான பிரசனாம்பிகா அம்மன், சந்திர பரமேஸ்வரி அம்மன், இன்னும் சில அம்மன்கள் தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெட்டவளம் மனோன்மணி அம்மன், பட்டுக்கோட்டை நாடி அம்மன், காரைக்குடி கோப்புடை அம்மன், பெங்களூர் ராஜராஜேஸ்வரி அம்மன், பாண்டிச்சேரி ஏழை மாரியம்மன், நடராசன் கோட்டை கண்ணத்தால் அம்மன், நாவலூர் பெரியகாண்டி அம்மன், ராமேஸ்வரம் நம்பு நாயகி அம்மன், துல்ஜாப்பூர் தேவி பவானி அம்மன். பின்னாடி ஒரு போட்டோவும் இருக்கு, அப்பதான் நமக்கு அது புரியும். அதை கொடுத்திருக்காங்க. வேத தர்மத்தை காப்பாற்ற சிவாஜிக்கு வீரவாள் தந்தருளும் தாய் ஸ்ரீ பவானி துல்ஜாப்பூர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது இந்தியில இருக்கு. துல்ஜாப்பூர் அம்மன், ஹரித்வார் கங்கை அம்மன், மைசூர் நிமிஷாம்பல் அம்மன், சோட்டா நிக்கரா பகவதி அம்மன், சங்கரன் கோவில் கோபதி அம்மன், பள்ளத்தூர் பெரியநாயகி அம்மன், அடுத்து ஸ்ருங்கேரி சாரதா தேவி அம்மன், அன்னை கல்யாணமாரி அம்மன், திருக்காவூர் கர்ப்பகட்சம்பிகை அம்மன், பால திரிபுர சுந்தரி அம்மன். இந்த சில அம்மன்கள் தான் இருக்கு. 108 அம்மன்கள்ல நம்ம கலந்துட்டோம். ஸோ எல்லா அம்மன்களையும் நீங்க பார்த்துட்டோம். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். குருகுல தேவி அம்மன், காசி அன்னபூர்ணி அம்மன், விருதுநகர் முத்துமாரி அம்மன், ஷியாமலா தேவி அம்மன். அடுத்து என்ன அம்மன் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பகவதி அம்மன், அடுத்து மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன், அடுத்த அம்மன் பாத்தீங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், அடுத்து திருவையாறு வெயில் காத்த மாரியம்மன், வெயில் காத்த மாரியம்மன், அறந்தாங்கி வீர மாகாளி அம்மன். இவ்வளவு அம்மன்களையும் பார்த்துட்டோம். ஸோ 108 அம்மன்களையும் பார்த்தாச்சு நம்ம. அடுத்து 18ஆம் படி கருப்பர் இருக்காரு, அவர் கதவு மூடப்பட்டிருக்கு. நீங்க அதை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.